அமர்ந்தாயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா எந்தன கோயில் சிலையாக அமர்ந்தாயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா எந்த மணக்கோயில் சிலையாக அமர்ந்தாயப்பா மலரோடு மலராக மலர்ந்தாயப்பா கனவெல்லும் தேர் ஏறி பறந்தாயப்பா கனவெல்லும் தேர் ஏறி பறந்தாயப்பா கனவெல்லும் தேர் ஏறி பறந்தாயப்பா காற்றோடு காற்றாக கலந்தாயப்பா என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் அப்பா மலர்ந்த செந்தாமரம் புஷ்பம் போல இருக்க வேண்டிய முகம் என்று என்னமோ ஆடி வதங்கி இப்படி நீங்க சோக நிலையில இருக்கீங்களே உனக்கு என்னப்பா நடந்தது உன்னை யாரு என்னப்பா சொன்னாங்க ஏப்பா இப்படி இருக்கீங்க அப்பா எனக்கு திருமணமா அப்பா இது சந்தோஷமான விஷயம் தானப்பா இதுக்காக நீங்க கண் கலங்குறீங்க அப்படின்னா எனக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு விருப்பம் இல்லையா நான் காலமெல்லாம் சிற்றண்ட கொடுமையால நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதாதப்பா நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நான் எங்கேயாவது போய் கண்ணவரையில் வாழறது உனக்கு பிடிக்கலையா இந்த பாவிக்கு திருமணம் செய்யறதுல உனக்கு ஏன்பா விருப்பம் இல்ல சொல்லுங்கப்பா மகளுக்கு திருமணத்தை முடித்து கண்குளிர பார்த்துதான் துடிப்பார்கள் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் அவளுக்கு திருமணம் என்று சொன்னேனே மாப்பிள்ளை யாரப்பா என்று கேட்கவில்லை அம்மா படித்தவரா அம்மா உனக்கு திருமணம் என்று சொன்னேனே உனக்கும் அந்த செத்து போன குழந்தைக்கு திருமணம் தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெரிவிலே விழலாம் தெரிவிலே விழுந்தாலோ வேறோர் கைப்படலாமா தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெரிவிலே ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா அன்று சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே மங்கள
என் மனதாய் நினைத்தது நீதானா இறுதி வரை துணை இருக்க என்றது நீதானா அன்று சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே அப்பா மாண்டு விட்ட பிணத்துக்கு நான் மாலை சூட உங்க மன சம்மதம் தானப்பா உங்க மன சம்மதம் தானா சிற்றன்னை கொடுமை இப்போதான் புரிந்து கொண்டேன் அந்த சண்டாளி நயா வந்தகி நாசக்காரி என் மீது சத்தியத்தை வாங்கி விட்டாரப்பா சத்தியத்தை மீற முடியவில்லை அம்மா இப்போதான் புரிந்து கொண்டேன் அம்மா உன் தாய் இருந்திருந்தால் இப்படி எல்லாம் வந்திருப்பாங்க உன் தாய் இருந்த பிறகு அவளை திருமணம் செய்தானே உன்னை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள என்ற மறுமணத்தை முடித்து அவள் சிற்றன்னை கொடுமையை அவள் காட்டி விட்டாள் அம்மா இந்த தந்தையை மன்னித்து விடம்மா பத்மாவதி இறைவா என்னை ஏனடா மனிதனாக படைத்தாய் படைத்தவுடனே நான் இருக்கக்கூடாதா இறைவா தூங்காத கண்ணோடு துடிக்கிற மனம் தாங்காத மனம் தனியாக தவித்தேனி தூங்காத கண்ணு துடிக்கின்ற மனம் ஒன்று உண்டு தாங்காத மனம் ஒன்று உண்டு தனியாக தவித்தேனே இன்றி தூங்காத கண்ணு. அப்பா என்னால உனக்கு எந்தவித கஷ்டமா வராதுப்பா இந்த பாவியால உனக்கு எந்தவித கஷ்டமா வரக்கூடாதுப்பா நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்பா எனக்கு அதுவே போதும் எனக்கு யாருப்பா இருக்காங்க நான் யாரும் இல்லாத அனாதை தானப்பா நான் தாய் இல்லாத பொண்ணு தானே நான் தாய் இல்லாத அனாதை பொண்ணு தானப்பா எனக்கு சொந்தம்னு சொல்ல
சொல்லிக்க யாருமா இருக்காங்க? நான் அண்ணன் தம்பி இல்லாத பாவியாச்சு. நான் ஓடிய பிறந்த பாவி தானப்பா. நான் திக்கத்த பாவி தானப்பா. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமா இருக்காங்க? அப்பா, இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே இந்த பாவிக்கு நீங்க திருமணம் செய்யறேன்னு சொல்றீங்களே, நான் ஒருவேளை அந்த சுடுகாட்டுல நான் மாட்டுட்டேன்னா நீங்க யாருப்பா என்ன வந்து பார்க்க போறீங்க? நீங்க யாரும் என்ன வந்து பார்க்க மாட்டீங்கப்பா. அப்பா, ஒருவேளை என் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ எனக்கு பிறந்திருந்தா நான் மாட்ட செய்தியை கேட்டதும், அம்மா பத்மாவதி என்னை விட்டு போய்விட்டாய் அம்மா, நான் வளர்த்த செல்வமே இந்த அண்ணனை விட்டு போய்விட்டாயா ராசாத்தி அப்படின்னு என் கண்ணை அழுதுகிட்டு அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் எங்க அண்ணன் கூட்டிக்கிட்டு எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் எங்க அண்ணன் எனக்கு கோடி எடுத்துட்டு வந்து என்ன அடைக்கலம் பண்ணுவாரப்பா. நான் அதுக்கெல்லாம் வீதி இல்லாதவெல்லாம் நிக்கிறேனே, நான் அதுக்கெல்லாம் கதி இல்லாதவெல்லாம் நிக்கிறேனப்பா. அப்பா, நீ எனக்கு செய்ய வேண்டிய பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ எனக்கு எதுவுமே தேவையில்லையப்பா. ஒரு பொண்ணா பிறந்துட்டா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதுப்பா எதிர்பார்ப்பா? தாய் வீட்டு 1000 சண்டை சச்சிரு இருந்தாலும் அவ போன இடத்து என்னதான் வசதியா வாழ்ந்தாலும் ஒரு பொண்ணா பிறந்துட்டா பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதுப்பா எதிர்பார்ப்பா? அப்பா, ஊரில ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா. கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்க. அதுல ஒரு பெண்ணு கேட்டா, பொழுது சாய்ந்து விட்டது, இன்னும் ஏன் இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாள் அப்பா. அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா, இந்த பிணத்தை ஏன் என்ன எடுக்கவில்லை தெரியுமா? இந்த பிணத்துக்கு இன்னும் தாய் வீட்டுக்கு ஓடி வரவில்லை, அதனால்தான் இந்த பிணம் இன்னும் காத்து கொண்டிருக்குது என்று சொன்னார்கள் அப்பா. அதுபோல என்ன அனாதை பணமா மட்டும் விட்டுடாதீங்க தந்தையே, என்ன அனாதை பணமா மட்டும் விட்டுடாதீங்கப்பா. அப்பா, இந்த பாவி நான் உயிரோடு இருக்கும் போது எனக்கு நீங்க பிறந்து விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. எனக்கு பிறந்து விட்டு கோடி போட்டு அனுப்பிடுங்கப்பா. என்ன வார்த்தை கூறிவிட்டாயம்மா. நான் இறந்த பிறகு உங்களைத்தான் எனக்கு கொண்டு வைப்பாய் என்று எதிர்பார்த்தேனம்மா. இப்போது அப்பா, எனக்கு உன்கரத்தால் பிறந்த கோடி போடி என்று சொல்கிறாய் மகளே. ஐயோ, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளைய பிறந்தா, ஆனால் உன்னை பெண்ணாக வளர்க்கவில்லை, பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆணுக்கு ஆணாக வளர்த்தேனே, எனக்கு உன் கரத்தால் கொல்லி போடுவேன் நினைக்கிறேன். இப்போது என் கரத்தால் அப்பா எனக்கு கோடி போடு என்று சொல்கிறாயே மகளே. இறப்பிடம் இருந்தாலும் இருப்பிடம் உனது மனம் அல்லவா?
மகள் அல்லவா நான் உனது தந்தை அல்லவா ஏனம்மா இந்த பாதகந்தா பாதகத்தானோ நீ எனது மகள் அல்லவா நான் உனது தந்தை அல்லவா ஏனம்மா இந்த பாதகத்தானோ பத்மாவதி இந்த தந்தையை மன்னித்து விடப்பா பத்மாவதி இந்த தந்தையை மன்னித்து விடப்பா அப்பா, என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதியபடியே என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதினபடியே நீ கண்ணீரும் கலக்க வேண்டாம் எனக்கு பொன்மணி வாக்கு தந்தார் நான் புகையுடன் போய் வரேன் தன்னையே அப்பா போய் வரேன் தந்தையே நான் போய் வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை சூட போய் வாரே போய் வரே தந்தையே நான் போய் வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை சூட போய் வாரே போய் வாரேன் தந்தையே நான் போய் வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை சூட போய் வாரே அப்பா பெத்து வளர்த்தீரேனா பெண்ணுமில்ல கொண்ட விட்ட இடத்தில நான் வளர்ந்ததில்லை போய் வரே தந்தையே நான் போய் வாரே மாண்ட பிணத்திற்கு மாலை கூட போய் வாரே அம்மா தாய்மார்களே இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே எங்க அப்பா எனக்கு திருமணம் செய்யறாரம்மா இந்த பாவி திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டீங்களா தாயே இந்த தாய் இல்லாத பொண்ணு திருமணத்தை பார்க்க யாரும் வர மாட்டீங்களம்மா இந்த அனாத பொண்ணு வந்து யாரும் வாழ்த்த மாட்டீங்களா தாயே அம்மா அண்ட வீட்டினில் உள்ள அம்மாமார்களே ஆச்சிமார்களே பதவி அடைந்தவர்க்கு என்ன புடிச்சு தள்ளுறாங்களே அண்டை வீட்டினில் உள்ள அம்மாமார்களே
ஆட்சி மகளே பதவி அடைந்தவர்க்கு என்ன பிடிச்சு தள்ளுறாங்களே அனித கோலம் உலகி யாருக்கு நேரும் இந்த அம்மா மனம் கலங்கி அழுவதை பாரும் போய்வாரேன் தந்தையேனா போய்வாரே மாண்ட பிணத்துக்கு மாலை சூழ போய்வாரே அம்மா வேண்டம்மா மகளே பக்தவதி சண்டாளி மகவஞ்சகி நாசக்காரி அவள் நல்லாவே இருக்க மாட்டாள் பாவியை மன்னித்து விடமா பக்தவதி நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் நடக்கும் என்பார் நடக்காது உடைந்த பாண்டம் ஓடன்பார்கள் ஒன்று சேர்க்க முடியாது உணர்ந்த பாண்டும் ஓடன்பார்கள் ஒன்று சேர்க்க முடியாது விழுத்து போத்த முடியாது முடியாது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைக்கும் நடக்கும் என்பார் நடக்காது மகளை பிரிந்து எந்த உலகில் எப்படி நானும் வாழ்வேனோ மகளை பிரிந்து இந்த உலகில் எப்படி நானும் வாழ்வேனோ மகளை பிரிந்து இந்த உலகில் எப்படி நானும்